மணி ஆர்டர் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. இப்போது ஒவ்வொரு கைதிக்கும் வங்கி கணக்கு திறக்க வேண்டும். கேஷ் டிரான்சாக்ஷன் இல்லாமல் பண்ணிட்டாங்க. முன்னாடி எப்படி நடக்கும்னா, இப்போ நான் கைதியாக இருக்கேன், நீங்கள் என்னை பார்க்க வர்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். பார்க்க வந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ஒரு 1000 ரூபா போடுறீங்கன்னா 500 தான் கணக்கில் ஏறும். 500 இந்த சிறைத்துறையில் சேர்ந்த யாராவது எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் இனிமேல் பண்ண முடியாது. எல்லாமே டிஜிட்டல் எக்கானமிக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பல்வேறு சீர்திருத்தங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. இதனால் அமைச்சருக்கு வருமானம் குறைந்தது என்பதும் உண்மை. கன்னித்தீவு சிந்துபாத் கதை கூட முடிஞ்சிரும் போல இருக்கு. சீமான் வர்சஸ் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுடைய மோதல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஏதோ ஒரு கட்டத்தில் இது முடிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தா, இப்போ திரும்ப வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களே அவருடைய சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவை போட்டு மீண்டும் தொடங்கி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் கூட அவரோட தீர்ப்பில் ஜாமீன் அளித்த தீர்ப்பில்